நம்ம தென் தமிழகத்திலேயே கலைநயங்களோடு கூடிய இயற்கை வளம் நிறைந்த பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. இது தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள கடலோர மீனவ கிராமம் ஒன்னதான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் மணப்பாடு. சூர்யா நடித்து வெளிவந்த singam2 அந்த திரைப்படத்தோட பெரும்பாலான ஷூட்டிங் இந்த மணப்பாட்டுல தான் நடந்துச்சு. பொதுவாவே நல்ல அழகான இடங்கள் தான், நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற, நல்லா பார்க்கவே அழகா இருக்கிற இடங்கள் தான் சினிமாக்காரங்க கண்ணில் படம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு ஷூட்டிங் நடந்த இடம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு அழகான ஒரு நல்ல இடம் அப்படின்ட்டு. சரி வாங்க இந்த மணப்பாடை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. இதுதான் அந்த மணப்பாடு கிராமத்தோட நுழைவாயில். இந்த மணப்பாடு கிராமத்துல உள்ள முக்கியமான தொழில் வந்து மீன்பிடி தொழில். இங்க இருக்கிறவங்களாம் ஆர்சி கிறிஸ்தவர்கள். மீன்பிடி தொழில் தான் இவங்களுக்கு மூலாதாரமே. இந்த கிராமம் வந்து எங்க அம்மா அப்பா ஊருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால மீன் வாங்குறதுக்காக அடிக்கடி போவோம். இன்னைக்கு வீடியோ எடுக்க வாய்ப்பு கிடைச்சது, அதனால உங்களுக்காக நான் அந்த வீடியோ ஷேர் பண்றேன். நமக்கு வந்து ஒரு டூர் சுற்றுலா போனோம், சுற்றுலா தலம் அப்படின்னாலே பெரிய பெரிய இடங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இதுவே நம்ம தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு ரொம்ப அருமையான அழகான இடம். இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். பாருங்க, இதுதான் அந்த மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து ஏலம் விடுற இடம். இங்கதான் அதுல வந்து போட் எல்லாம் தெரியுது பாருங்க, அந்த போட்ல தான் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த இடத்துலதான் ஏலம் விடுவாங்க. இப்போ ஏனோ மடிக்கு போனது வந்து வரல, அதனால கூட்டம் இல்லாம இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா போட் எல்லாம் நிக்குது. மீன் பிடிச்சிட்டு இங்கதான் வந்து நிப்பாட்டுவாங்க. அந்த போட் எல்லாம் இங்கதான் நிக்கும். பிடிச்சிட்டு வந்து அந்த வலையில இருந்து மீன் எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் சின்ன மீன், அந்த சாடின்ஸ், சால மீன் சொல்லுவாங்கல்ல அந்த மீன், மத்தி, அந்த சின்ன சின்ன மீன்கள். மீன் மடிக்கு டெய்லி போவாங்களா? ஆமா, டெய்லி போவாங்க. இப்படியே பார்த்து சொல்லுங்க. மடிக்கு எத்தனை மணிக்கு போவாங்க? மடிக்கு போறது வந்து 5:45 போவாங்க. சாயங்காலம் 5:45, காலையில 5:45, விடியகாலம் 5:45 போயிட்டு அங்கே கிடைக்கிறத பொறுத்து. இப்போ நாங்கள்லாம் மடிக்கு தான் போவோம். துணைப்போய்வர் அவங்களுக்கு அங்கே மீன் கிடைச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணோன்னு இப்போ என்ன மாட்டி இருக்கே தான் இந்த போய்வர் தான். அவங்க இன்னும் மடியை வைக்கல, மீன் கிடைக்கல, அதனால எங்களுக்கு ஃபோன் வராது. பெரிய மீன் கிடைக்கணும்னா நேரத்தோட போனோமா? இல்லை, அதே டைம் தான். பெரிய வலை இருக்கு இல்லையா, அந்த வலை போகும்போது தான் சாயங்காலம் போவாங்க. இப்போ இன்றைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு போவாங்க. நான் மறுநாள் காலையில் வருவாங்க. விடிய காலம் சூழ்நிலையை பொறுத்து. ஏலம் போடுறதுல இங்கே தானே? ஏலம் போடுறது இங்கே, அங்கேயும் போடுவாங்க. நல்லா ஏலம் போகும். நல்லா ஏலம் பாருங்க, இவங்கெல்லாம் அந்த பெட்டியில, அந்த கூடையில மீன் இங்க ஏலம் எடுத்துட்டு போய் கிராமமா விற்பாங்க. வாங்க அவங்கள பார்க்கலாம். இப்போ அம்மா வேலைக்கார் தான், வேலைக்கார் சாப்பிடுவாங்க. யாரு இவங்களா? சொல்லுங்க. இல்ல இங்க இருந்து மீன் எடுத்துட்டு நீங்க கிராமங்களுக்கு போய் விற்பீங்க, அப்படிதானே? என்ன மீன்லாம் எடுப்பீங்க? டெய்லி வித்துருமா? விற்காம இருந்துச்சுன்னா கருவாடு போட்டுருவீங்க. இப்போ மீன் வந்திருக்கு, மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதை ஏலம் விடுவாங்க, பார்க்கலாம் எப்படி ஏலம் விடுறாங்கன்னு. பாருங்க, இதுதான் அந்த ஏலம் விடுற அந்த இடம். அந்த ஏலம் விடுறாங்க. இப்போ கூட்டமே இல்லாம இருந்துச்சு பாருங்க. மீன் வர வர எவ்வளவு ஆட்கள் வந்துட்டாங்க கூட்டம் ஏலம் எடுக்கிறதுக்காக. ₹500 முன்னூறு 10 50 360 370 400 380 390 400 அங்க 200 ரூபாய் கொடுத்தா வண்டத்தை இழுத்து விடணும். இது நாங்க எடுத்த மீன்.
நாங்க ஏலத்துல எடுத்த மீன் இது என்னது ஊளி, அந்த மாவளம்னு சொல்லுவாங்க, ஊளி மீனும் கொஞ்சம் அசலை அயல மீனும் இருக்குது. இவ்வளவு மீனும் வந்து 350 ரூபாய். இன்னைக்கு பெரிய மீன் எதுவுமே மடிக்கு போகல, பெரிய மீன் கிடைக்கல. இல்லாட்டி இதை விட நல்ல பெரிய பெரிய மீன்கள்லாம் கிடைக்கும், நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும், நல்ல ரீசனபிளா ரேட்டுக்கு கிடைக்கும். இந்த மீனை கிளீன் பண்றாங்க. நம்ம வந்து ஏலத்துல எடுத்த மீனை அங்க கிளீன் பண்ணி தர்றது கூட ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்தா அதை வந்து கிளீன் பண்ணி நல்லா வெட்டி அந்த செதிலெல்லாம் எடுத்துட்டு தலையெல்லாம் வெட்டி அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்குது சிலுவை கோயில்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் மேலே ஏறி போனோம், மேட்ல இருந்த மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு தான் போறோம். பாருங்க, இந்த போற வழியில எல்லாம் இந்த சொரூபங்கள் வச்சிருக்காங்க. இது வந்து எப்பவுமே நல்ல ஒரு சில லீவு நாட்கள்லாம் கொஞ்சம் நல்ல கூட்டமாவே இருக்கும், நல்லா இருக்கும் இந்த கோயில். இது வந்து அந்த கோயில் மேல இருந்து அந்த கடலை பார்ப்போம், பாக்குற வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த சிலுவை கோயிலுக்கு போறோம், நிறைய ஸ்டெப் இருக்கு பாருங்க. சிலுவை கோயிலுக்கு நம்ம அந்த மேட்ல ஏறி வந்தோம்ல, அதுலதான் அந்த சிலுவை கோயில் இருக்கு, அதுலதான் இந்த ஸ்டெப்ல ஏறி போனோம். நல்லா கடற்கரை காத்து செமையா அடிக்குது, நிறைய மணல் நல்லா இருக்குது. ஒண்ணுமே தெரியும். இது பீச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், நிறைய மணல் இருக்கும், விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம முன்னாடி பிபிஎஸ் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வருவோம் டூருக்கு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் பிள்ளைங்க நல்லா விளையாடி. சென்னையில வந்து அது வந்து தலைநகரம் அப்படிங்கிறதுனால நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க பீச் எல்லாம். உண்மையாவே இதை டெவலப் பண்ணினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பூட்டி இருக்க வாங்க சர்ச்சுக்குள்ள பார்க்கலாம். பொதுவாக அதில் வந்து சர்ச்சில் வந்து கேமரா வீடியோ எடுக்கக்கூடாது. இதோ கொஞ்சம் எனக்கு பிடிப்பட்டது எடுத்தேன்னா பார்க்கலாம். வந்து லைட் ஹவுஸ் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கு. லைட் ஹவுஸோட பர்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மீனவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் இந்த லைட் ஹவுஸ். இது பாருங்க, இது வந்து சர்ச்சுக்கு சைடில் அசன மடம். அது ஏதாவது ஃபங்க்ஷன் திருவிழா அப்போ அசனம் நடக்குமா இருக்கும். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து புனித சவேரியார் குகை நுழைவு வாயில். இந்த சவேரியார் வந்து இந்த பகுதிக்கு வந்தப்போ பின்னாடி ஒரு குகையில தங்கி இருக்காரு. அது போற வழிதான் இது. ஆனா எனக்கு வந்து அதை ஷூட் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கல. என் பிள்ளைலாம் வந்திருந்தாங்க, அதனால எனக்கு இன்னைக்கு முடியல. கண்டிப்பா இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்காக அதை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். அது கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம், ஒரு குகை நல்லா இருக்கும் அந்த இடம், நல்ல கடல் பக்கத்துல. அது கலைநயங்களோடு கூடிய 2 சர்ச்சை பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப நீளமா இருக்கிறதுனால நான் அடுத்து வர வீடியோல போஸ்ட் பண்றேன், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.